Charles Group presents Startup Singham, co-presented by Zoho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar. மத்திய பட்ஜெட் என்று தாக்கல் செய்யப்பட்டது. இதில் நட்சத்திர அறிவிப்பு அப்படின்னா சந்தேகமே கிடையாது. ஒரு அறிவிப்பை பற்றி தான் எல்லாரும் பேசுகிறாங்க, பாராட்டுறாங்க. அது ரூபாய் 12 லட்சம் வரை வரி விலக்கு. இது யாருக்கு பொருந்தும், யாருக்கு பொருந்தாது என்பதை பார்ப்பதற்கு முன்பாக மத்திய பட்ஜெட்டில் எதன் விலை குறைய உள்ளது, எதன் விலை அதிகரிக்க உள்ளது என்பதை நாம் பார்த்து விடுவோம். இங்கே பாருங்கள், எதோட விலையெல்லாம் குறைய போது முதல்ல புற்றுநோய்க்கான மருந்துகள், மொபைல் ஃபோன் சார்ஜர்கள், ஆபரணத்தங்கம், இந்த இம்போர்ட்டட் ஆபரணத்தங்கம், இறக்குமதி செய்யப்பட்ட ஆபரணத்தங்கம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். எலக்ட்ரானிக் விளையாட்டு பொருட்கள், எலக்ட்ரிக் வாகன பேட்டரிகள், ஆங்கிலத்தில் இவி என்று அழைப்பாங்க இல்லையா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், தொழில்நுட்ப சாதனங்கள், இறக்குமதி செய்யப்படும் சில வாகனங்கள், இதெல்லாம் ஹைலைட்ஸ். விலை குறையும் என்ற பட்டியலில் வருகிறது. எதன் விலை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இம்போர்ட்டட் எல்இடி டிவிக்கள், இறக்குமதி செய்யப்பட்ட சில எல்இடி டிவிக்கள், இறக்குமதி செய்யப்பட்ட பின்னப்பட்ட துணிகள், இறக்குமதி செய்யப்பட்ட காலணிகள், ஃபுட்வேர், இதனுடைய விலையெல்லாம் அதிகரிக்கும். இப்போ அந்த நட்சத்திர அறிவிப்புக்கு நாம் வருவோம். 12 லட்சம் ரூபாய் வரை வரி விலக்கு யாருக்கு பொருந்தும் என்பதை தெரிந்து கொள்ள ஒரு பங்கு சந்தை நிபுணர், பொருளாதார நிபுணரை கேட்டால்தானே சரியாக இருக்கும். திரு PR சுந்தர் அவர்கள் தந்தி டிவியோடு இணைகிறார். பொருளாதார நிபுணர், பங்கு சந்தை நிபுணர். சார், இந்த அறிவிப்பை பொறுத்தவரை பழைய வரி விதிப்பு, புதிய வரி விதிப்பு என்று அழைக்கிறார்கள். இதன் இரண்டுத்திற்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னென்ன? ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் நீங்கள் சில வருமான வரி கழிவுகள் இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு வீடு வாங்கியிருந்தீங்க, அதுக்கு நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருப்பீங்க, பிரின்சிபல் அமௌண்ட்டு பே பண்ணியிருப்பீங்க. அதில் 80C, அதில் ஒரு 1.5 லட்ச ரூபா வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் இருக்கும், 2 லட்ச ரூபா வரைக்கும் பிரின்சிபல் பேமெண்ட்டுக்கும் டேக்ஸ் எக்ஸம்ஷன் உண்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய டேக்ஸ் எக்ஸம்ஷன்லாம் போக மீதி இருக்கிற வருமானத்துக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். அதில் வரி விகிதங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நியூ டேக்ஸ் ரெஜிமில் உங்களுக்கு எந்த விதமான எக்ஸம்ஷனும் இருக்காது. ஸோ நீங்கள் வீடு வாங்கியிருந்தீங்கனால அது இன்ட்ரெஸ்ட் பே பண்ணீங்க, இல்லை மெடிக்கல் இன்சூரன்ஸ் பே பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு இதுக்குமே உங்களுக்கு எக்ஸம்ஷன் இருக்காது. உங்களுடைய ஒட்டுமொத்த வருமானத்துக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டி வரும். ஆனால் வருமான வரி விகிதங்கள் குறைவாக இருக்கும். ஆனாலும் இப்போ டிஃபால்ட்டாகவே எல்லாருக்கும் புதிய வரிமுறை தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. எல்லாருக்கும் உங்களுக்கு வேணும்னா தான் நீங்கள் பழைய விதிமுறைக்கு நீங்கள் போகணும். சரி, இப்போது இதில் வேறு சில நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு அந்த டேக்ஸ் இது நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது ஓல்டு டேக்ஸ் ஸ்லாபு, இது நியூ டேக்ஸ் ஸ்லாபு. நியூ டேக்ஸ் ஸ்லாபில் அப் டு 4 lakhs வரைக்கும் டேக்ஸ் 0. 4 lakhsலேருந்து 8 lakhs வரைக்கும் வருமானம் வந்ததுன்னா அது 5% வரி. அப்போ பார்த்தீங்கன்னா 4 lakhsலேருந்து 8 lakhs வரைக்கும்னா ஒரு 4 லட்ச ரூபா இருக்கும். 4 லட்ச ரூபாய்க்கு 5% வரி பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபா இருக்கும். 8 லட்சத்துலேருந்து 12 லட்சம் வரைக்கும் பார்த்திங்கன்னா 10% வரி. அது பார்த்திங்கன்னா அது ஒரு 40,000 இருக்கும். ஸோ ஒருத்தர் 12 லட்ச ரூபாய்க்கு வருமானம் வந்ததுன்னா அவருக்கு மொத்த வரி கிட்டத்தட்ட 60,000 ரூபா வரும். ஆனால் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்க, 12 லட்ச ரூபாய் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது அப்படின்றாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் டேக்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. டேக்ஸ் கால்குலேட் பண்ணும்போது 60,000 ரூபாய் வரி வரும். ஆனால் அந்த 60,000 ரூபாய் வரி கழிவு, ரிபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போக நீங்கள் எதுவும் டேக்ஸ் கட்ட வேண்டாம், இதுதான் அர்த்தம். சரி, அது எதுக்குங்க வரி போடணும், அப்புறம் அதுக்கு வரி கழிவு கொடுக்கணும் அப்படின்னாக்கா, அது 12 லட்ச ரூபாய் வரைக்கும் வருமானம் வரவங்களுக்கு மட்டும்தான் அந்த 60,000 ரூபாய் ரிபேட். நீங்கள் 13 லட்சம் வாங்கினீங்கனாக்கா அப்போ இந்த 20,000 இந்த 40,000 நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். அது இல்லாமல் அது அடிஷ்னலாக வர 1 lakhக்கு நீங்கள் ஒரு 15% பே பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே ஒரு சூட்சுமம். சார், அந்த வித்தியாசத்தை தெளிவாக சொன்னீங்க. இப்போது மக்களுக்கு ஒரு சந்தேகம், அதாவது 12 லட்சம் வரைக்கும் வரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு, 11 லட்ச ரூபா, மாதம் 1 லட்ச ரூபாய்க்கு கீழே சம்பாதிக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டுக்கு 11 லட்சம் சம்பாதிக்கிறார். ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி அது ஒரு 50,000 ரூபா சம்பாதிக்கிறாரு வருஷத்துக்கு. ஒட்டுமொத்த வருமானம் 12 லட்சம்குள்ளே தான் இருக்குது. அவருக்கு இந்த வரி விலக்கு இருக்கா இல்லையா? உங்களுக்கு 11 லட்ச ரூபாய் வருமானம் வருதுன்னு வச்சுப்போம். 11 லட்ச ரூபாய் முதலீடு, 11 லட்ச ரூபாய் வருமானம் வருது. நீங்கள் பங்குச்சந்தையில் கொஞ்சம் முதலீடு பண்ணியிருக்கிறீங்க. அதுலேருந்து உங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய் லாபம் வருது. அந்த 50,000 ரூபாய்க்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பே பண்ணணும்.
ஆனால் நீங்கள் நினைப்பீங்க எனக்கு 11 லட்ச ரூபாய் வருமானம் ப்ளஸ் இது ஒரு 50,000, 11,50,000 தான், அதனால் எனக்கு டேக்ஸ் கிடையாதுன்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. உங்களுக்கு டேக்ஸ் வரும். ஏன்னு சொன்னால் இந்த 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் இருந்தால் இந்த ரிபேட், இந்த 60,000 ரூபாய் ரிபேட் அப்படிங்கிறது உங்களுக்கு வேற எந்த வருமானமும் இருக்கக்கூடாது. ஒரு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸோ அல்லது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸோ உங்களுக்கு வந்ததுனால் இந்த ரிபேட் அப்ளிகபிள் ஆகாது. இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஏன்னா நிறைய பேர் பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுறாங்க. சார் எனக்கு வருமானம் வந்து கம்மியாக தான் இருக்குது, ஆனால் வந்து வரி வந்திருக்குன்றாங்க. ஸோ காரணம் இதுதான். ஸோ இந்த வரி கழிவு, அதாவது ரிபேட், இந்த 60,000 ரிபேட் வேணும், 12 லட்சம் வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் உங்களுக்கு வேறு எந்த வருமானமும் இருக்கக்கூடாது. இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு புதிய விஷயம். உங்களுடைய தெளிவான விளக்கத்திற்கு மிக்க நன்றி சார். மத்திய பட்ஜெட்டில் வருமான வரி உச்சவரம்பு ரூபாய் 12 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது குறித்து பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள் பார்ப்போம். இது ரொம்ப வரவேற்கத்தக்க. இது சேலரிடு கிளாஸுக்கு இது ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். ஆக்சுவலி அந்த நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம்ஸ்லலாம் இன்னும் கொஞ்சம் நிறையா ரிலீஃப் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம். அதெல்லாம் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனும் இன்க்ரீஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். வரவேற்கத்தக்க விஷயந்தான் இது. 7லேருந்து இப்போ 12ன்றது வந்து இட்ஸ் உண்மையிலே ஹாப்பியான ஒரு விஷயந்தான். அதில் வந்து நிஜமாலே மாற்று கருத்தே இல்லை. தங்கம் பொறுத்த வரைக்கும் நாங்கள் எதிர்பார்த்தது வந்து ஒரு கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து ஒரு சின்ன தள்ளுபடி கேட்டோம், அது நடக்கலை. பட் இருந்தாலுமே எங்களுக்கு ஏற்றாமல் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஜனங்களுடைய எட்டா கனியாக இந்த தங்கம் விலை ஏறிக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த டியூட்டியை இறக்கினா கொஞ்சம் வாங்குபவர்களுக்கு ஒரு ஈஸியாக ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் நாங்கள் வந்து நினச்சோம். Charles Group presents Startup Singham, co-presented by Zoho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar.